பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஃபைனல் இயர் படிக்கிறேன். இங்கே டான் ஃபவுண்டேஷன் என்ஜிஓ அட்டாச்மெண்ட்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் சொல்லணும்னா இவங்களோட டீச்சிங் வந்து ஃபுல்லாகவே தியரிட்டிக்கலாக இல்லாமல் ரொம்பவே ஃபன் ஃபில்டாகவும் எக்ஸ்பீரியன்ஸல் பேஸ்டாகவும் ஆக்டிவிட்டி ஃபில்டாகவும் இருந்தது. எஸ்பெஷலாக சொல்லணும்னா இவங்களோட சிமுலேஷன் ஆக்டிவிட்டி அது ரொம்பவே டைரெக்டாக நம்ம அந்த இடத்துக்கு போய் நின்று அங்கே நம்ம எப்படி இருக்கணும், எப்படி அது தியரிட்டிக்கலாக சொன்னால் புரியுறதை விட இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்டாக சொல்லப்போ ரொம்பவே ஈஸியாக புரியுது. ஒரு வில்லேஜ் நாங்கள் எங்கே என்னென்ன நடக்கும் அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிட்ஸ் பொறுத்த வரையும் நிறைய விசிட்ஸ் போயிருந்தோம். டேங்க்ஸ் விசிட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய எஃபிஓஸ் விசிட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் அவங்க நடத்துகிற கம்யூனிட்டி ரேடியோ எல்லாமே ஒரு புதுசாக இருந்தது, புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. வில்லேஜ் டே ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நாங்களும் விஐடி ராவை ப்ரோக்ராமில் வில்லேஜ் டே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கேயும் பயங்கர வேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட கன்வீனியன்ஸ் பேஸ்டு நாங்களே வீடு எடுத்து கொஞ்சம் லக்ஸூரியஸாக தான் நாங்களும் இருந்தோம் வீடு எடுத்து. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபார்மர்ஸோட வீட்டுக்கே போய் ஸ்டே பண்ணி அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸும் நம்மளுக்கும் மர்ஜ் பண்ணி நம்ம அவங்க கூட இருக்கிற மாதிரி அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, மக்கள் நாங்கள் எப்படி இருக்காங்க, அந்த வில்லேஜோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, அங்கே என்னென்ன நடக்குது, அங்கே என்னென்ன பிரச்சனைகள், அது எல்லாமே இங்கே ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக தெரியுது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது, ரொம்பவும் நல்லா இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டான் அகாடமி ஃபார் அன் வண்டர்ஃபுல்